ஒருவேளை இந்த 11 மாசமா உங்க குடும்பத்துல நீங்க வசிக்கிற கிராமத்துல ஆண்டவரை நீ ஆராதிக்கிற, ஆண்டவரை தேடி வார வாரம் சர்ச்சைக்கு போற, ஏன் உன் குடும்பத்துல இன்னும் நல்ல காரியம் நடக்கல, ஏன் உன் குடும்பத்துல இப்படி பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் உங்களை நிந்திக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதத்துல அந்த நிந்தையை மாற்றி உன்னை நான் அதிசயமான 2வது வனாந்தரத்துல செழிப்பா மாறுபடி உங்களுக்கு அவர் அதை அதிசயம் செய்வார். 3வது நீங்க இழந்து போனதை திரும்ப தரும்படி கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 12வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதம் நான் உன்னை எப்படி நடத்துவேன்னா அதிசயமாய் நடத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை காட்டுவேன் என்று சொன்ன மாதிரி இந்த 2024 வருஷத்துல 11 மாசமும் கர்த்தர் தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் என்ன நடத்துறார் விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா இல்லையா சொல்லுங்க. நம்ம சுயபலத்தினால நிச்சயமா இந்த 12வது மாசம் இந்த 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியாது, வந்திருக்கவே முடியாது. பாருங்க, இந்த ஜனவரியிலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியை விட்டே அவங்க போயிட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு போராட்டத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் எல்லா பிரச்சனையும் எல்லா போராட்டத்தையும் கடந்து இன்னைக்கு கர்த்தரை வந்து ஆராதிக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் ஆண்டவர் போட்டிருக்கிறாரு, பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நடத்துவேன். நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துவாராம்? பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நடத்துவார். 2வது நீங்கள் எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இடராத செம்மையான வழியிலே நான் உன்னை நடத்துவேன். நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தியிருக்கிறார் அப்படின்னா இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இன்னும் நீங்க ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி நான் அவர்களை பாருங்க அவளுக்கு முன்பாக இருந்த இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி நடத்தி இருக்கிறார். இந்த 11 மாதம் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தியிருக்கிறார்னா, முதல்ல பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நடத்தியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனமானதை போதித்தவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நடத்தியிருக்கிறார். 2வது உங்களை எப்படி நடத்தியிருக்கிறாரு? உங்கள் கால் இடராதபடி செம்மையான வழியிலே கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? நடத்தியிருக்கிறாரு. அதுக்கடுத்து ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் நேர் வழியாய் உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? நடத்தியிருக்கிறார். 4வது ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தியிருக்கிறார்னா உங்களை இதுவரைக்கும் கைவிடாதபடி கர்த்தர் நடத்தியிருக்கிறார். கர்த்தர் என்னை இப்படி நடத்தியிருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பிரயோஜனமானதை எனக்கு போதித்து நடத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? என்னை இடராத செம்மையான வழியில் நடத்தி இருக்கிறார். என்னை நேர் வழியில் நடத்தி இருக்கிறார். எனக்கு முன்னாடி இருந்த இருளெல்லாம் வெளிச்சமாக்கி என்னை கைவிடாதபடி நடத்தி இருக்கிறார். இந்த 12வது மாதம் கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த 12வது மாதம் கர்த்தர் உங்களை அதிசயமா நடத்துவார். விசுவாசமா சொல்லுங்க பார்ப்போம். இந்த 12வது மாதம் கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, எப்பவுமே
வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், நிறைய நம்பிக்கை இருந்திருக்கும். இந்த வருஷமாவது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், இந்த வருஷம் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், இந்த வருஷம் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வரும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருப்போம். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். இப்போ எதுவுமே நடக்கலை. என்ன நடக்க போகுது? நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், நானும் ஆலயத்துக்கு போய் தான் பார்க்குறேன், நானும் காணிக்கை தான் கொடுத்து பார்க்குறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதம் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் துதிக்கிற ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மாதமா இந்த 12வது மாதம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமே 3 அதிகாரம் தான் இருக்குது. மொத்தமே 3 அதிகாரம் தான். இந்த யோவேல் ஒரு சின்ன தீர்க்கதரிசி. அவர் பாருங்க, இந்த யோவேல் புஸ்தகத்தை நான் 3 அதிகாரத்தையும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். வாசிக்கும் போது இந்த யோவேல் 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு புலம்பலோட ஆரம்பிக்கிறது. வாசிங்க யோவேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பச்சை புலி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை மொச்சு கசை பூட்டி தின்றது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு பிரச்சனை விட்டால் இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை விட்டால் இன்னொரு பிரச்சனை, இப்படி ஒரு உபத்திரவத்தோடு ஒரு பிரச்சனையோடு தாங்கள் வேலை பார்த்த, தாங்கள் உழைத்த பலனை அவர்கள் பெறாமல் ஒரு புலம்பலோடு கூட இந்த அதிகாரத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி புலம்பலோடு எல்லா பலனையும் இழந்து புலம்பலோடு இருக்கிற அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யோவேல் நீங்க 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12லிருந்து வாசிச்சீங்கன்னா, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல, ஒரு அற்புதமும் நடக்கல, ஒரு நன்மையை நான் பெறலன்னு சொல்லி நீ புலம்பிக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுகையோடும் புலம்பலோடும் நீ என்னுடைய சமூகத்துக்கு நீ என்ன செய்யணும்? திரும்பணும். அதுக்கடுத்து வாசிங்க, உங்கள் வஸ்திரங்களை அல்ல. 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் இருக்கும்போது தங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு அவங்க சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எதை கிழிக்கணும்னா உன் இருதயத்தை நீ என்ன செய்யணும்? கிழிக்கணும். உன் இருதயம் எனக்கு செவையா மாறணும், உன் இருதயம் நான் விரும்புகிறபடி மாறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறபடி இந்த 11 மாதங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியம், எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் திரும்ப திரும்ப அதே பழைய பாவத்தின்படி உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனா இந்த 12வது மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை நீ கிழிக்க வேண்டாம், உன் இருதயத்தை கிழித்து நீ என்னிடத்தில் திரும்பினால் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்கும்படி ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கணும், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா திருப்புனா கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்க 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்திற்காக கடாட்சிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை மட்டும் நீ கிழிச்சி உன் இருதயத்தில் இருக்கிற பாவத்தை அக்கிரமத்தை, ஆண்டவரே இந்த வருஷம் இந்த 11 மாசமும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை, நீங்க விரும்பாத காரியத்தை செய்ததெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க அழுகையோடும் பற்கடிப்போடும் நீங்க அழுகையோடு உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினா கர்த்தர் உங்களை அதிசயமா நடத்துவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அதிசயமாய் நடத்துவார். அவர் சொல்றார், நீங்கள் அதிசயமாய் உங்களை நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். நம்முடைய ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க உபவாசம் இருந்து, அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள்,
உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், எல்லாரையும் கூட்டிட்டு 17வது வசனம், கர்த்தருடைய பலிபீடக்கார ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, அவர் சொல்றாரு, நீ ஆலயத்தில் வந்து என் பலிபீடத்துக்கு முன்பாக, ஆண்டவரே நான் செய்த தவறு, நான் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ அழுது மனம் திரும்பினால் நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 12வது மாதம் கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை இந்த 12வது மாதம் அதிசயமாய் நடத்துவார். பாருங்க, இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை எப்படிலாம் அதிசயமாக நடத்த போறான்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். முதலாவது, ஆண்டவர் இந்த 12வது மாதம் உங்களை எப்படி அவர் அதிசயமாக நடத்துவார் தெரியுமா? நீங்க யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். போதும். முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அவர் அதிசயமாக நடத்த போறார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் அதிசயமாக நடத்தினார் அப்படின்னா, புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல். இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, புறஜாதிகளுக்குள்ளே அவங்க எப்படி இருந்தாங்கன்னா நிந்தையாக இருந்தார்கள். நிந்தைனா அவமானம். அவர்கள் அவமானத்தை சந்திச்சாங்க. அது அவங்க எப்படி அவமானத்தை சந்திச்சாங்க தெரியுமா? அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்கள் பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த புறஜாதி மக்கள் எப்படி நிந்திக்கிறாங்கன்னா, உங்கள் தேவன் எங்கே, நீங்க ஆராதிக்கிற தேவன் எங்கே என்று சொல்லி புறஜாதி மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நிந்திக்கிறார்கள். நீ ஆராதிக்கிற தேவன் எங்க, நீ ஆராதிக்கிற தேவன் இருந்தாருன்னா ஏன் உன் வாழ்க்கையில் இப்படி மறுபடியும் பிரச்சனை வரணும், மறுபடியும் போராட்டம் வரணும்னு சொல்லி நிந்திக்கிறார்கள். இந்த நிந்தை ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அவமானம், நிந்தை ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது மிகவும் கஷ்டமா இருக்கும். தாவீது பாருங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க வாசிங்க, சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் கேட்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவு. அவர் சொல்றாரு. நீங்க அந்த 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனிடத்துல. அவர் ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறாரு, ஆண்டவர் மேல பாசமா இருக்கிறாரு, ஆண்டவர் ஆராதிக்கிறாரு. ஆனா புறஜாதி மக்கள் சொல்றாங்க, உன் தேவன் எங்கே, நீ ஆராதிக்கிற தேவன் எங்கேன்னு சொல்லி அவரை நிந்திக்கிறாங்க. இந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிந்தையை அனுபவிச்சாங்க. ஒருவேளை இந்த 11 மாசமா உங்க குடும்பத்தில், நீங்க வசிக்கிற கிராமத்தில் ஆண்டவரை நீ ஆராதிக்கிற, ஆண்டவரை தேடி வாரம் சர்ச்சைக்கு போற, ஏன் உன் குடும்பத்தில் இன்னும் நல்ல காரியம் நடக்கல, ஏன் உன் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் உங்களை நிந்திக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதத்தில் அந்த நிந்தையை மாற்றி உன்னை நான் அதிசயமா நடத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நிந்தையை மாற்றி அவர் உங்களை அதிசயமா நடத்துவார். இனி புறஜாதிகளுக்குள்ள நீங்க நிந்தையா இருப்பதில்லை. இனி உங்கள் தேவன் எங்கே என்று உங்களை பார்த்து யாரு கேள்வி கேட்டாங்களோ அவங்க உங்களை பார்த்து சொல்வாங்க, கர்த்தர் இவர்களை அதிசயமாய் நடத்தினார்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இதை தியானிச்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவரே உன் தேவன் எங்கே என்று நீ ஜெபம் பண்ற, ஆலயத்துக்கு போற, ஊழியம் செய்யற, ஏன் உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை? புறஜாதி மக்கள் நம்மளை நிந்திப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 12வது மாதத்தில் புறஜாதிக்குள்ள நான் உன்னை இனிமேல் எப்படி வச்சிருக்க மாட்டேன்னா நிந்தையாய் வைத்திருக்க மாட்டேன். இந்த நிந்தை நம்மளை யாராவது ஒருத்தங்க அவமானமாக பேசிட்டாங்கன்னா, நம்மளை யாராவது ஒருத்தர் ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்கன்னா நம்ம இருதயத்தை ரொம்ப பாதிக்கும், நம்ம இருதயத்தை கஷ்டப்படுத்தும். நம்மளால் சாப்பிட முடியாது, நம்மளால் தூங்க முடியாது. ஏன் இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இனி உன் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை மாற்றுவேன். இங்கே பாருங்க, எசேக்கியா ராஜா எப்படி நிந்தையை அனுபவிக்கிறார் பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
37ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 37:16-17. சேனைகளின் கர்த்தாவே, வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறீர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே எனக்கு வந்த நிந்தையை பார், உம்முடைய செவியை சாய்த்து கேளும். அதுக்கடுத்து வாசிக்கும், கண்களை உம் கண்களை திறந்து பாருவார். கதறுதார் ஆண்டவர்கிட்ட வந்து. இந்த எசேக்கியேல் ராஜாவை அசீரியா ராஜா வந்து நிந்திக்கிறான். அசீரியா ராஜா அவமானமா பேசுறான். அவன் பேசும்போது, ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்ணை திறந்து பாரும் அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறார். இன்னும் பாருங்களேன், தாவீது கோலியாத்தை பார்த்து கூட பயப்படலை. தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது சிங்கத்தை பார்த்து பயப்படலை, கரடியை பார்த்து பயப்படலை. ஆனால் தாவீது எதை பார்த்து பயப்படுதார் தெரியுமா? வாசிங்கல, சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 69. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். பாருங்க, தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் நிந்தை என்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சது? பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இன்னும் 119ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, நான் அஞ்சுகிற நிந்தைக்கு என்னை விலக்கி அருளும். வாசிங்க 119:39. விலக்கி அருளும். பாருங்க, அவர் சிங்கத்தை பார்த்து பயப்படல, கரடியை பார்த்து பயப்படல. ஆனா எதை பார்த்து பயப்படுதாருன்னா, நிந்தையை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? பயப்படுகிறார். அவமானத்தை பார்த்து பயப்படுகிறார். இன்னைக்கு உங்க குடும்பத்தில், நீங்க வசிக்கிற கிராமத்தில், ஏன் உன் வீட்டில் எப்படி நடக்குது? ஏன் உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை? ஏன் உன் குடும்பத்தில் இருந்து ஆசீர்வாதம் வரல? சர்ச்சைக்கு போற உன் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க நிந்தையை, அவமானத்தை அனுபவிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதம் கர்த்தர் தமது ஜனத்திற்காக கடாட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை அதிசயமா நடத்தும்படி உங்களுக்கு அவர் என்ன செய்வார்னா, நிந்தையை மாற்றுவார். இதை நான் தியானிக்கும் போது பைபிளில் யாரெல்லாம் இந்த நிந்தை வழியாக கடந்து போனாங்க? யோபுவை பாருங்களேன். யோபுவை யார் நிந்திக்கிறாங்க? வாசிங்க, யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 12:4. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, வாசிங்க யோபு 12:4. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு பிரார்த்திப்பேன். பாருங்க, பொதுவாகவே யாருக்கு நம்ம பிரச்சனைலாம் நல்லா தெரியும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் நல்லா தெரியும். ஆமாவா இல்லையா? நம்ம பிரச்சனையெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட தான் அடிக்கடி நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் அந்த சிநேகிதர்களே யோபுவை நிந்திக்கிறாங்க. நீ நீதிமானா இருந்தா, நீ உத்தமனா இருந்தா, ஏன் உன் வீட்டில் எப்படி நடக்கணும்? உனக்கு மட்டும் ஏன் 10 பிள்ளை சாகணும்? உனக்கு மட்டும் எப்படி ஒரே நேரத்தில் எல்லா ஆசீர்வாதமும் போகணும்னு சொல்லி யோபுவை நிந்திக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதத்தில் புறஜாதிக்குள்ள இனி நீ நிந்தையா இருப்பதில்லை, நிந்தையை மாற்றும்படி அவர் உங்களை அதிசயமா நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த நிந்தையை பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. ஆதியாகமம் 30, 22, 23, 24. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவர் கற்பந்தரிக்கும்படி உதவி செய்தார். பாருங்க, இந்த ராகேலுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ராகேலுக்கு குழந்தை இல்லை. இந்த ராகேல் யாருன்னா யாக்கோப்புடைய மனைவி. யாக்கோப்புக்கு முதல்ல ஒரு மனைவி இருந்தாங்க, லேயாள். அதுக்கடுத்து 2வது அவங்களுடைய தங்கச்சை கல்யாணம் பண்ணாரு, அவங்க அம்மா பேர் ராகேல். ஆனால் யாக்கோப்பு லேயாளை விட யார் மேலே தான் ரொம்ப அன்பாக இருந்தாருன்னா ராகேல் மேலே தான் அன்பாக இருந்தார். ராகேலை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் லேயாளுக்கு 4 குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் ராகேலுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இப்போ இந்த அம்மா ராகேல் என்ன பண்ணாங்க, சரி எனக்கு தான் குழந்தை இல்லை, என் வேலைக்காரியை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி இந்த அம்மா வேலைக்காரியை கட்டி வச்சுட்டாங்க. இப்போ வேலைக்காரிக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் யாருக்கு குழந்தை இல்லை? ஆனால் யாக்கோப்பு யார் மேலே அன்பாக இருக்கிறாரு? ராகேல் மேலே தான் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. எப்போவுமே ராகேல் கூட தான் இருக்கிறாரு, ஆனால் குழந்தை ராகேலுக்கு. பாருங்க, என்ன ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு கூட ராகேல் சண்டை போடுறா, வாசிங்களேன்.
யாக்கோபுக்கு பிள்ளை பெற்றதை கண்டு, பிள்ளை பெறாததை கண்டு பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி நான் சாகிறேன் என்றார். அப்பொழுது யாக்கோப்பு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ராகேலுடைய கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு. ஆனால் ராகேலுக்கு குழந்தை இல்லாதனால லேயாள் நிந்திக்கிறா, லேயாளுடைய ராகேலுடைய வேலைக்காரி நிந்திக்கிறா. குடும்பத்துக்குள்ள நிந்தை, குடும்பத்துக்குள்ள அவமானம். இன்னைக்கு பாருங்க, நம்ம குடும்பத்தில் கூட சில நேரம் சில பிரச்சனை வரும்போது, சில போராட்டம் வரும்போது, இவன் ஜோம் பண்ணுறான், இவன் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருந்தே பிரச்சனை தான், இவன் ஊழியெல்லாம் பண்ணுறான் ஆனால் பிரச்சனை. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலியமா நம்மளை அநேக நேரம் நிந்தைக்குள்ள பரியாசத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஆனால் தேவன் ராகேலை நினைத்தலினால் ராகேலுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ராகேலுடைய நிந்தையை மாற்றினார். அலையிலே சொல்லுங்க, இந்த 12வது மாதம் கர்த்தர் உங்க சத்தத்துக்கு செவி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி விசுவாசமா சொல்லுங்க, இந்த 12வது மாதம் கர்த்தர் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார், என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார், என் நிந்தை மாறி போகும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க நிந்தை மாறும்படி கர்த்தர் இந்த 12வது மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அலையிலே சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் உங்க கணவர் உங்களை கேள்வி கேட்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களை கேள்வி கேட்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை கேள்வி கேட்கலாம், உங்க ஆண்டவர் எங்க, நீ ஆண்டவரை தேடி தேடி போய் என்னத்தை கண்டன்னு சொல்லி. இல்ல, இனி அந்த நிந்தைக்குள்ள நீங்க கடந்து போவதில்லை. கர்த்தர் உங்க நிந்தையை மாற்றி உங்களை அதிசயமா நடத்துவார். அலையிலே சொல்லுங்களேன், உங்க நிந்தையை மாறும், நிந்தை மாறும்படி உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். இன்னும் பாருங்களேன், இது குடும்பத்துக்குள்ள வந்து நிந்தை. இப்ப பாருங்க, ஜனக்கூட்டத்தில் வந்து நிந்தையை நான் காண்பிக்க போறேன். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்னை கடாட்சம் வைத்தார். இங்க பாருங்க, இங்க ஒரு பெண் சொல்றா, ஜனங்களுக்குள்ளாயிருந்த நிந்தையை நீக்கும்படி கர்த்தர் என் மேல் கடாட்சம் வைத்தார். நம்ம முதல்ல பார்த்தோம், என் குடும்பத்துக்குள்ள லேயால ராகேலுக்கு எங்க நிந்தை உண்டாயிருந்ததுன்னா குடும்பத்துக்குள்ள. இங்கே ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த நிந்தை. இந்த எலிசபெத் யாரு அப்படின்னா ஒரு ஊழியக்காரருடைய மனைவி, சகேரியாவுடைய மனைவி தான் எலிசபெத். ஆனால் சகேரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் என்ன இல்லைன்னா குழந்தை இல்லை. அவங்க 2 பேரும் வயசாயிட்டு. சகேரியா கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிறதுனால அந்த ஆலயத்தில் பிறக்கிற நிறைய பிள்ளைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணும்படி யார்கிட்ட தான் கொண்டு போவாங்க? சகேரியாட்ட தான் கொண்டு போவாங்க, அப்படி தானே? சகேரியா அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் குழந்தை பிறந்த உடனேயும் ஆசாரியனாகிய சகேரியாட்ட கொண்டு போய், ஐயா என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நினச்சிவாங்க, கொடுப்பாங்க. ஊரில் இருக்கிற எல்லார் குழந்தையும் அவர் வாங்கி வாங்கி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அங்கே இருக்கிற ஜனக்கூட்டத்துக்குள்ள நிந்தை. இவருக்கே குழந்தை இல்லையே, ஜெபம் பண்ணுற இவருக்கே இந்த ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாருக்குள்ளேயும் நிந்தை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க ஜெபம் பண்ணலையா அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தையை தாருன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சகேரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாய் எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்றார். பாருங்க, கர்த்தர் அந்த சகேரியா எலிசபெத்துடைய ஜெபத்தை கேட்டு அவங்க நிந்தை மாறும்படி அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 12வது மாதம், இந்த 11 மாசமா ஆண்டவரே இந்த கடனால் நான் அவமானப்படுகிறேன், என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் இல்லைங்கிறதுனால, என் குடும்பத்தில் இந்த நன்மை நடக்கிறதுனால எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்க, குடும்பத்தில் நிந்திக்கிறாங்க, கிராமத்தில் நிந்திக்கிறாங்க, வேலை பார்க்குற இடத்துல நிந்திக்கிறாங்க, கேட்குற யாருக்குமே பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் பண்ணிய எல்லா ஜெபத்திற்கும் இந்த 12வது மாதம் பதில் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது, உங்க நிந்தையை மாற்றும்படி கர்த்தர்
கர்த்தர் உங்களை அதிசயமா நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களை அவர் அதிசயமா நடத்துவார் வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த நிந்த மாறட்டும், அந்த அவமானம் மாறட்டும். இனி உன் தேவன் எங்கே என்று யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது. அப்படி எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல நிந்தை அனுபவிச்சீங்களோ, குடும்பத்துக்குள்ள சிலர் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, வேலை பார்க்குற இடத்துல சிலர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இனி புற ஜாதிக்குள்ள நான் உன்னை நிந்தையா வைக்க மாட்டேன். இனி நான் நிந்தையா வைக்க மாட்டேன். உன் நிந்தை மாறும்படி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. உடைய பிள்ளைகள் இனி அந்த நிந்தைக்குள்ள கடந்து போகக்கூடாது. ராகேலை நினைத்தல் நீரே, ராகேலை நினைத்தல் நீரே, ராகேலுடைய சத்தத்தை கேட்டீரே. இந்த பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீராக, செவி கொடுப்பீராக. கர்த்தர் உங்க நிந்தையை மாற்றி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது, ஆண்டவர் உங்களை எப்படி அவர் அதிசயமா நடத்துவார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை எப்படி அவர் அதிசயமா நடத்துவார் அப்படின்னா, இங்க வசனம் போட்டிருக்கிறது, வெளியின் மிருகங்களே பயப்படாதிருங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை எப்படி அதிசயமா நடத்துவார்னா, வனாந்தரமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவர் செழிப்பாக மாற்றுவார். வனாந்தரம் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஒரு சின்ன செடி கூட அது என்ன செய்யாது, முளைக்காது. சின்ன செடி கூட முளைக்காது. எங்கு பார்த்தாலும் குடிக்கிற தண்ணி இல்லாமல், செடி முளைக்காமல், அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு பூமி தான் வனாந்தரம். அப்படி தானே? தகுதி இல்லாத பூமி தான் வனாந்தரம். வனாந்தரத்தில் போய் ஏதாவது விவசாயம் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் அலைஞ்சாங்க. நீங்கள் 107ஆம் சங்கீதம் 4:5 வாசிங்க. 107ஆம் சங்கீதம் 4:5. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா கொந்தளிக்கதாகவும். பாருங்க, வனாந்தரத்தில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம எங்கே போகிறோம்னே தெரியாது. அந்த இடத்துல மனிதர்கள் யாரும் வசிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஆட்கள் யாருமே இருக்காது. அந்த இடத்துல வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. ஒருவேளை இந்த 12 மாதமும் உங்கள் வாழ்க்கையில், ஐயா வனாந்தரம் போல இருக்குது, என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லையே, ஏதாவது ஒரு சின்ன வழி இருந்தால் இது வனாந்தரம் போல இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகார் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் அவள் அலைந்து திரிகிறாள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 12வது மாதத்தில் அந்த வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் அப்படின்னா, இதுவரைக்கும் அற்புதம் நடக்காத, இல்லைனா செடியே முளைக்காத, அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் இந்த 12வது மாதம் உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிற சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வனாந்தரத்தில் எப்போ மேய்ச்சல் உண்டாகும் தெரியுமா? ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். வனாந்தரம் எப்படி மாறுமா? செழிப்பான ஆசீர்வாதமான வயல்வெளியாய் மாறும். அது எப்போ மாறும்? உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் உங்கள் மேலே ஊற்றப்படும் போது, இதுவரைக்கு அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை, சுகமாக வாய்ப்பில்லை, விடுதலையாக வாய்ப்பில்லை என்கிற இருக்கிற எல்லா இடத்திலையும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இயேசுவோடு இருந்த 12 சீசர்கள், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போஸ்தலர்கள்
திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மீன் பிடிக்காதீங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க எருசலேம்ல காத்திருங்க அப்படிங்கிறாரு. அவங்க எருசலேம்ல காத்திருக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட பிறகு ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் இருந்த எல்லா விசுவாசிகளும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க புசித்து சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தர் கூட குறைவுபடலைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உங்க மேல ஊற்றப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரமும் வயல்வெளியாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றி கர்த்தர் இந்த 12வது மாதம் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். அதை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். இதுவரைக்கும் அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் விடுதலை பெற வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த 12வது மாதத்துல வனாந்தரம் செழிப்பான வயல் நிலமாய் மாறும். கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார்னா அதிசயமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை அவர் எப்படி நடத்துவார்? அதிசயமாய் நடத்துவார். முதல்ல அவர் எப்படி அதிசயமாய் நடத்துவார்? நிந்தையை நீக்கும்படி உங்களை அவர் எப்படி நடத்துவார்? அதிசயமாய் நடத்துவார். இரண்டாவது, வனாந்தரம் செழிப்பாய் மாறும்படி உங்களை அவர் எப்படி நடத்துவார்னா அதிசயமாய் நடத்துவார். மூன்றாவது, கர்த்தர் உங்களை எப்படி அவர் அதிசயமாய் நடத்துவார்? வாசிங்க யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களை இல்லை அந்த வசனம் திரும்ப வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க விவசாயம் பண்ணும்போது செடி நல்லா முளைச்சி நல்லா அதனுடைய பலன் வரும்போது அதை போய் வெட்டுக்கிளி சாப்பிட்றது, அதை போய் பச்சை புழு சாப்பிட்றது. அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தும் அதனுடைய பலனை அவங்களால என்ன செய்ய முடியலன்னா அனுபவிக்க முடியல. அந்த பலனை வேற யாரோ என்ன செஞ்சிருந்தாங்கன்னா சாப்பிட்டுருந்தாங்க. அன்று சொல்றாரு, அது பட்சித்ததை நீங்கள் இழந்து போனதை திரும்ப தந்து நான் உங்களை அதிசயமாய் நடத்துவேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இழந்து போறாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து 30 நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து 1ஆம் தேதி சம்பளம் கையில் வாங்கினோடனே நிறையா இருக்குது. ஆனால் அதில் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 25% தான். மிச்சம் 75%, ஒரு 25% கடன்காரன், ஒரு 25% ஆஸ்பத்திரிக்கு, ஒரு 25% தேவையில்லாத செலவு. நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா இழந்து போயிடுறோம். இந்த 11 மாதம் இதே மாதிரி நீங்கள் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இழந்து போன அந்த வருஷத்தின் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பச்சை கிளி சாப்பிட்டதை, வெட்டுக்கிளி சாப்பிட்டதை நான் உனக்கு திரும்ப தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 128 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த தாவீதோட வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அதில் தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான். 8ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, அதுக்கு முன்னாடி 6வது வசனத்தை வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமாகி அவனை கல்லெறிய வேண்டும் என்றார்கள். பாருங்க, தாவீது ஒரு நாள் வெளியே போயிருக்கும் போது தாவீதுடைய ஆடு மாடு ஒட்டகம் எல்லாவற்றையும் எதிரிகள் வந்து என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனோன்னையும் தாவீதுடைய மனைவி பிள்ளைகளும் தான் போயிருக்கிறாங்க. ஆனால் தாவீது கூட இருந்தவங்களோட மனைவி பிள்ளைகளும் போயிருக்கிறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒன்னால தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லி தாவீது மேலே கல்லெறிய ரெடி ஆகிட்டாங்க. எப்போவுமே அப்படி தான், ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை விட்டு எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க,
ஓடி போயிடுவாங்க. நம்ம தனியாக தான் இருக்கணும். தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்துட்டு அந்த இழப்புக்கு நடுவில் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்குறான். கர்த்தர்ட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் போகலாமா, அதை பிடிக்கலாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்ல, வாசிங்க 9ஆம் வசனத்தை. நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 19ஆம் வசனத்தை வாசிங்க, 30-19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போனதில் எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தாவீது இழந்து போன பெரியதாகிலும் சிறியதாகிலும் ஒன்றும் குறைவுபடாம எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இந்த 12வது மாதம் நீங்க இழந்து போன வருஷத்தின் பலனை, நீங்க இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்க வருகிற வருமானத்தை யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுருக்கலாம், யாரோ ஒருத்தர் அது வீண் செலவாயிருக்கலாம். அது இல்லைன்னா அது எங்கே போகுதுன்னே தெரியல, ஒரு பொத்தல் பையில் போட்ட மாதிரி போகுது, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படிங்கிற நிலைமையில நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 12வது மாதம் இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தந்து உன்னை அதிசயமா நடத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 12வது மாதம் கர்த்தர் உங்களை அதிசயமா நடத்துவார். எப்படி அவர் அதிசயமா நடத்துவார் தெரியுமா? முதலாவது, நீங்கள் நிந்தையை மாற்றும்படி, உங்க நிந்தை மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். இந்த 12வது மாதம் 2வது, வனாந்தரத்தில் செழிப்பா மாறும்படி உங்களுக்கு அவர் அதை அதிசயம் செய்வார். 3வது, நீங்க இழந்து போனதை திரும்ப தரும்படி கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவரை இந்த 12 மாதம் நீங்க துதிக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிற நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என் நிந்தையை மாற்றுவார்னு சொல்லுங்க. கர்த்தர் என் வனாந்தரம் செழிப்பாய் மாறும்னு சொல்லுங்க. நான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வேன். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்க கூட தான் பேசியிருக்கிறார். உன்னை நான் அதிசயமா நடத்துவேன், உன்னை நான் அதிசயமா நடத்துவேன். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். இந்த 11 மாதம் நான் தான் உன்னை நேர்வழியில் நடத்தினேன். நான் தான் உனக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுத்தேன். நான் தான் உன்னை கைவிடாமல் இதுவரைக்கும் கொண்டு வந்தேன். ஆனால் இந்த 12வது மாதம் உன்னை அதிசயமாக நடத்துவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. விசுவாசத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இந்த 12வது மாதம் என்ன அதிசயமாக நடத்த போவதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். எப்படி அவர் அதிசயமாக நடத்த போகிறார்னா, முதலாவது புறஜாதிகளுக்குள்ளே இருந்த நிந்தையை மாற்றப் போகிறார். எத்தனை வருஷமா, எத்தனை மாசமா நிந்தை நிந்தை அவமானம், பதில் சொல்ல முடியல, கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, இனி உன் நிந்தையை நான் மாற்றுவேன். அன்னைக்கு ராகேலுடைய நிந்தையை மாற்றின ஆண்டவர், அன்றைக்கு எலிசபெத்தோட வாழ்க்கையில் அந்த நிந்தையை மாற்றின ஆண்டவர், பயப்படாதே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்ன ஆண்டவர், இந்த 12வது மாதம் இந்த 11 மாசமா நீ பண்ணிய ஜெபத்துக்கு அவர் பதில் தரப்போகிறார். நீங்க இரவும் பகலும் ராத்திரி யாருக்கும் தெரியாம, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஒரு விடுதலை கிடையாதான்னு சொல்லி நீங்க பண்ணிய ஜெபத்திற்கு பதில் வருகிற மாதம் இந்த 12வது மாதம். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வனாந்தரம் செழிப்பா மாறும், வனாந்தரம் செழிப்பா மாறும். இதுவரைக்கும் வனாந்தரம் தான், இதுவரைக்கும் வனாந்தரம் தான். அதுல அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை, அதுல வழி தெரிய வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். எந்தெந்த இடத்துலலாம் வனாந்தரமா இருக்குதோ, எந்தெந்த இடத்துலலாம் ஆசீர்வாதம் இல்லாம இருக்குதோ, எந்தெந்த இடத்துலலாம் குறைவு இல்லாம இருக்குதோ, அத்தனை இடத்துலையும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்களேன். அந்த உன்னத
உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாரும். கேளுங்க கேளுங்க, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க வீட்டின் மேல எல்லா காணப்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள், எல்லா சாபத்தின் கிரியைகள் இந்த 12வது மாதம் மாறட்டும். இந்த 12வது மாதம் மாறட்டும். பிள்ளைகளை அதிசயமா நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளை அதிசயமா நடத்துங்க. 3வது கர்த்தர் சொன்னார், நீ இழந்து போனதை, உன் பலனை, இதுவரைக்கும் வெட்டுக்கிளி சாப்பிட்டுருக்கலாம், இதுவரைக்கும் பச்சை புழு சாப்பிட்டுருக்கலாம், இதுவரைக்கும் உனக்கு வரக்கூடிய வருமானத்தை யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசத்தோட 2 கையை தட்டி, என்னை அதிசயமாய் நடத்துவி, என்னை அதிசயமாய் நடத்துவி, என்னை அதிசயமாய் நடத்துவி. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, 2 பிறந்திடுமே, வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே, தடைகளெல்லாம் தகன்றே போகுமே. விசுவாசத்தோட அறிக்கையிடுவோமா? இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? தடைகளெல்லாம் தகன்றே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே நடந்திடுமே, உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை இந்த மாதத்துல கர்த்தரின் அதிசயமா நடத்துவார். கர்த்தரின் அதிசயமா நடத்துவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற, என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா நிந்தைகள் மாறட்டும், எல்லா அவமானங்கள் மாறட்டும், வனாந்தரம் வயலான செழிப்பான நிலம் போல மாறட்டும். இழந்து போனதை திரும்ப தருவீராக, இழந்து போனதை திரும்ப தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறார். இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறார். உங்களை அவர் அதிசயமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த மாதம் இந்த பிள்ளைகள் துதிக்கிற ஒரு மாதமாய் நிந்தை மாறி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். வனாந்தரம் செழிப்பாய் மாறும்படி ஒரு அதிசயம் நடக்கட்டும். இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடிய ஒரு அதிசயம் நடக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதிகனமே மக்கே செலுத்துகிறோம். மீ பிரேசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.